வருகை தந்திருக்கும் அனைவருக்கும் எனது முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் வேண்டும் நாம் தமிழர் ஆட்சி? ஏன் வேண்டும்னு கேட்குறீங்களா? நான் சொல்கிறேன். முதல் காரணம், நம்ம அண்ணன் சிவசங்கர் அண்ணன் இருக்கார்ல, அவர் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கார். ஆனால் அவர் இருக்கிற போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கலையே, நம்ம சொந்தக்காரவங்க தான் பஸ்ஸில் ஏறி போகிறாங்க. நம்ம உறவுகள் ஒரு பண்டிகை காலங்களில் சென்னையிலேருந்து நம்ம ஊரை நோக்கி வர்றப்ப அடித்து பிடிச்சி பஸ் ஏறி வருவோம். ஆனால் இவங்க வந்தால் எங்கே நிற்கிறது தெரியுங்களா? டோல்கேட்டில் அப்படியே நிற்கும் பஸ்ஸு. ஏன்டான்னு கேட்டோன்னா, டோல் கட்டவே காசு இல்லை. அந்த அளவுக்கு இந்த கவர்மெண்ட் மானம் கட்டு போய் தான் நிற்கிது. கேட்டால் எந்த கொம்பனும் குறை சொல்ல முடியாத ஆட்சி நான் தரேன்னு சொல்கிறாங்க. எந்த கொம்பை? நம்ம இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் எந்த அளவுக்கு இங்கே ஆட்சி செஞ்சுட்டு இருக்கோம்னு. நம்ம அப்பா சொல்லுவாப்புல, எல்லா இளைஞர்களும் போதையை நோக்கி போகாதீங்கம்பாரு. ஆனால் இங்கே போதை தொழில் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா இதே இந்த டிஎம்கேக்காரவங்க தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு சாட்சி உங்களுக்கே தெரியும், யாரை பிடிச்சாங்க, இப்போ அந்த கேஸ் எப்படி இருக்குது எல்லாம் உங்களுக்கு தெரியும். அதே போல தான் அடுத்ததாக இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி நடந்த துப்புரவு பணியாளர் போராட்டத்தை பற்றி சொல்லணும்னா, அந்த ராம்கிங்கிற நிறுவனம் சொல்கிறாங்க, அது எப்படியாப்பட்ட அயோக்கியத்தனமான நிறுவனங்கிறதுக்கு சிறந்த எடுத்துக்காட்டு 2 எடுத்துக்காட்டு சொல்லலாம். காஞ்சிபுரத்தில் ஒரு கான்ட்ராக்ட் எடுக்கிறாங்க. மருத்துவ கழிவை அகற்றத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க அந்த ராம்கி நிறுவனத்துக்கு. அந்த நிறுவனம் என்ன பண்ணுது, அந்த மருத்துவ கழிவை எடுத்துகிட்டு போகிறப்பயே ஒரு மனிதனுடைய கால் அகற்றப்பட்ட பகுதி அப்படி ரோட்லேயே கிடக்கு. அந்த கால் ரோட்டில் கிடக்கிறத பார்த்தவொடனே அதில் வழக்கு போட்டு கிட்டத்தட்ட 92 லட்சம் அபராதம் போட்டிருக்காங்க. அவ்வளோ சிறப்பான நிறுவனம் இந்த நிறுவனம். அடுத்து பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் அந்த மார்க்கெட்டில் இருக்கிற கழிவை அகற்றத்துக்கு ஒரு கான்ட்ராக்ட் கொடுக்குறாங்க. இதே நிறுவனம் தான், இந்த ராம்கி நிறுவனம் தான். அதில் எவ்வளோ சிறப்பாக செயல்படுறாங்க தெரியுங்களா? அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 60,000 டன்னு அவங்க குப்பை அள்ளுறது அவங்க கான்ட்ராக்டு. ஆனால் அவங்க பண்ணியிருக்க என்ன தெரியுங்களா? 20,000 டன்னு தான் குப்பை அள்ளுறாங்க. ஆனால் கணக்கு 60,000 டன் அள்ளுற மாதிரி கணக்கை காமிக்கிறது. அதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா? இந்த காங்கிரீட் கல் இருக்குது பார்த்தீங்கன்னா, வீடு உடைக்கிற கல், அதை வெயிட்டாக ஏற்றி விட்டு அதையும் கணக்கை காமிச்சு குப்பை வெயிட்டை ஏற்றி பாடுத்தனமாக இந்த வருமானத்தை சம்பாதிக்கிறதுக்கு வழி செஞ்சதா இந்த ராம்கி நிறுவனம். அதுக்கு அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த அரசை இவங்க மேலே 1 கோடி ரூபா அபராதம் போட்டிருக்காங்க. இவங்களோட அந்த சிறப்பு என்னங்கிறது இந்த 2 நிகழ்ச்சியிலே தெரியும். இந்த நிகழ்ச்சிக்கு போய் இந்த கான்ட்ராக்டை கொடுக்குறாங்க. நம்ம மக்களோட அந்த மக்களோட வாழ்வாதாரமே அந்த வேலை தான். அந்த வேலையும் பிடுங்கி எல்லாம் எல்லாமே பிரைவேட்டுங்க. இந்த ஆட்சி அதுக்கு முன்னாடி ஸ்டாலின் என்ன சொன்னது பார்த்தீங்களா? போதை பொருள்ன்ட்டு இதே சட்டசபையில் ஏடிஎம்கே பீரியடில் சட்டையை கிழிச்சிட்டு இருந்தாப்புல பார்த்துருப்பீங்களா? அந்த காட்சியை பார்த்தீங்கன்னா ரொம்ப சிரிப்பாக இருக்கும். அட ஒல்லி குச்சி ஓம வச்சு மாதிரி இருப்பாப்புல சட்டையை கிழிச்சிக்கிட்டு. இந்த ஆட்சியில் இப்போ என்ன நடந்ததுக்கு தெரியுங்களா? அப்படியே பம்பல் மாசு மாதிரி இருப்பாப்புல. இப்போ பார்த்தீங்களா பொம்மை மாதிரியே இருக்கும். அது முதல்வர் மாதிரி அவர் தான் நமக்கே சந்தேகமாக இருக்குது. அப்படியே பல இருப்பாப்புல. அதுதான் நடந்திருக்கு. அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்காப்புல ஆள். அதுதான், வேற எந்த மாற்றமும் இல்லை. நம்ம கேட்டோமா 1000 ரூபாய் காசு? நம்ம கேட்டோமா? இல்லை. பஸ்ஸுக்கு என்ன இலவச நம்ம கேட்டோமா? இல்லை. நம்ம கேட்டது என்ன? வேலை. என் மக்களுக்கு தேவையான வேலையை தான் கேட்டோம். கொடுத்தானா? இல்லையே. நம்ம கேட்டோமா? கேட்கல. அடுத்து 500 ரூபாய் காசு கொடுப்பானா, 1000 ரூபாய் காசு கொடுப்பானா? அதை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். என்ன பண்ணுறது? நம்ம நிலைமை அப்படி. நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ 500 ரூபாய் கிடைக்குதா போதும், தற்காலிக ஆசை அதுபட்டு நிரந்தரமாக போய் மாட்டிக்கிறோம். அப்படி தான் நடந்திருக்கு. இந்த ஆட்சியை அகற்றி தூக்கி எரியல நம்ம, அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த மண்ணில் வாழவே முடியாது. இதே வடநாட்டுக்கார வந்துட்டான் பார்த்துங்க. இப்போ நம்ம தம்பி ஒருத்தனை அடித்து கொண்டுட்டானுங்க. என்ன நடந்துச்சு? எந்த ஆக்ஷனும் கிடையாது. கேட்டால் நான் அப்படியே எந்த கொம்பனும் ஆட்சி செய்ய முடியாது. ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றுமே இல்லை. அப்படியே நெஞ்சு அப்படியே வெடிக்குது எங்களுக்கு கோவம். அப்படியே அவ்வளோ பெரிய கோவம். என்னையா பண்ணுறீங்க ஆட்சி? எங்கே பார்த்தாலும் இதே வெட்டு குத்துதாங்க, உதய வெட்டு குத்து. இவனை பார்த்தா அவன் வெட்டினான், அவனை வெட்டின, இங்கிட்டு வெட்டினா, ஜாதி அவனை குழந்தைதான் எல்லா பக்கமும். முதன்மை காரணம் என்ன தெரியுங்களா? எல்லாத்துக்குமே போதைங்க, போதை. எங்கள் அண்ணன் சொன்னார், கல் குடிச்சா உடம்புக்கு நல்லதுன்னு சொன்னார். நம் முன்னோர்கள் சொன்னது அதுவும், எங்கள் அண்ணன் சொல்லலை. ரைட்டுங்களா? இதே சான்றா சில தாய்மார்களே சொன்னாங்க. சின்ன குழந்தைகளுக்கு கூட அதை கொடுத்து பார்த்தாங்க. ஆனால் நம்ம போதை இல்லைங்க தான். இவங்க என்ன பண்ணுறாங்க? ஊராட்சி தோறும் அந்த பண விதை சேகரித்து நடுறாங்க. சரி, போதை தான் சொல்கிறீங்க. கல் போதை. நீங்கள் ஏப்பா ஊராட்சி சார்பாக ஏப்பா நடுறீங்க? பண விதை ஏன் நடுறீங்க? அப்போ பண விதை நட்டுக்க கூடாதுல்ல? அது மட்டும் உங்களுக்கு ஏன்? எல்லாம் காசு துட்டு மணி அதுதான் வேணும்.
எல்லாத்துக்கும் கான்ட்ராக்டுங்க. எல்லாமே டைரெக்டாக இங்கே உள்ள அமைச்சர் என்ன செய்யறாங்க எல்லாத்துக்குமே தெரியும். எல்லா கட்சிக்காரனையும் குளிப்பாட்டணுமா, போடு போதா ஏரியை போய் அள்ளிக்க, ஏரியை சுற்றி சும்மா நோண்டு பேசிக்கோ, உனக்கு கான்ட்ராக்ட் இருந்தால் வச்சுக்க. ஏன்னா ஆட்சி முடிய போகுது, 4 ஆண்டு ஓட்டிட்ட ஒன்றுமே செய்யல. இப்போயே ஏதாவது செஞ்சுருந்தா வாய்க்கரிசி போட்டு ஏதாவது சம்பாதிச்சுக்க போ. அவன் என்ன பண்ணுவான், இதில் கிடைக்கிற காசை வச்சுக்கிட்டு 4 நோட்டீஸ் அடிச்சா சரியா போவான் அவன் காசு. இந்த 4 இந்த கிடைக்கிற இந்த காசுக்கு வாழ்க்கை ஃபுல்லாக கூவிக்கிட்டு கிடப்பான். அதுதான் என் அன்பான உடன்பிறப்புகளே, ஒன்றை மட்டும் நல்லா மனசில் நினச்சிங்க. இனிமேல் இந்த டிஎம்கே ஏடிஎம்கேக்கு வாக்கு செலுத்துனீங்க, நம்ம வாய்க்கரிசியை போட்டுவான். உங்கள் கையை பிடிச்சி கேட்குறோம், நல்லவங்களுக்கு சிந்திச்சு ஓட்டு போடுங்க. நான் எங்களுக்கு போன கூட சொல்ல, எங்கள் அண்ணன் கூட சொல்லுவார், எங்களுக்கு ஓட்டு போன சொல்ல. ஏன்னா எங்கள் அண்ணன் மற்றவங்களை வாழ்க்கைக்கானவன். இந்த மண்ணுக்கு தேவையான அனைத்து உயிரை பற்றியும் பேசக்கூடிய ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தான். இந்த ஸ்டேஜில் எலெக்ஷன் டைம்லேயே சொன்னாலும் என்னை ஜாதியாக பார்த்தா நீ போடாத ஓட்டு எனக்கு தீட்டுன்னு சொன்ன ஒரே தலைவர் எங்கள் அண்ணன் தான். வேற எவனும் கிடையாது. சொல்ல பார்ப்பீங்க, எவன் சொன்னா? எவனுமே கிடையாது. அந்த அளவுக்கு வீரத்தோடு நிற்கணும். எங்கள் வரலாறு மறந்த இனம் இந்த வாழ்ந்ததா சரித்திரமே கிடையாது. அதனால் இதை உணர்ந்து என் தாய் தமிழர்கள் அனைவரும் வருகின்ற 2016 சட்டமன்ற எலெக்ஷன் 2026 சட்டமன்ற எலெக்ஷனில் விவசாய சின்னத்தில் வாக்களித்து எங்களை வெற்றி பெற செய்யுமாறு உங்களை தாழ்ந்த பணிகளை கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.